சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை வந்து ஷூவால் அதுவும் வக்கீலே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பரபரப்பாக இருக்குது. அதாவது இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரத பிரதமர் மோடி கூட ஆர்எஸ்எஸ் எல்லாம் புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் எப்படின்னா இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு. இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுதுன்னா 100 ஆண்டுகளாக உலகத்திலே ஒரு கட்டமைப்பான ஒரு அமைப்பு எப்படின்னா ஆர்எஸ்எஸ். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு பிராடுத்தனமான அமைப்பு, பித்தலாட்டமான அமைப்பு. எப்படின்னா மக்களை பிரித்து ஆள்வதுதான் அவருடைய சூழ்ச்சியை. இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு கூட பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ்ல நீங்கள் ஒரு உறுப்பினரை சேர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தியை கொலை செய்ததே அந்த அமைப்பு தான் அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பு. தடை செய்த பிறகு கூட அவங்க அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க. நாங்கள் இனிமேல் இந்தியாவுடைய தேசிய கொடியை மதிப்போம், அதேமாதிரி இந்திய தேசிய கீதத்தை மதிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க திருப்பி தடை நீக்கப்படுகிறது. பிஆர் கவாய் என்பவர் ஒரு புத்திஸ்ட், முதல் புத்திஸ்ட். இப்போ அவரே தான் நீதிபதியாக இருக்கிறார். புத்திஸ்ட் எல்லா சமயத்தையுமே எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர் புரட்சி அம்பேத்கருடைய உண்மையான சீடர். ஆனால் அந்த நீதிபதியை எவ்வளவு நெருக்கடிகளை உருவாக்குறார்கள். ஆளும் வர்க்கமாக இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் அதெல்லாம் மீறிதான் அவர் களமாடி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தீர்ப்பு என்ன சொல்றாருன்னா, கோவில் விஷயங்களை நீங்கள் வெளியில் பேசிக்கிறீங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படியே நீங்கள் தேவைப்பட்ட நேரடியாக இறைவன்ட்டே கேட்டுக்கிறீங்க, ஏன்னா இறைவன் இருக்கு, நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுறாரு. கிஷோர்ன்ற அந்த வழக்கறிஞர் 60 வயதுனா ஏறக்குறைய ஒரு வயது முதிர்ந்தவர் தான். அவரு இதை எடுத்து வீசிட்டு மகாத்மா காந்தி கொலை செய்யும் போது கூட அவன் என்ன பண்ணா, தன்னை ஒரு இஸ்லாமியரா சொல்லிக்கிட்டேன். கோட்ஸ் ஞாபகம் இருக்கா? பல வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனால் அப்புறம் நேரு கண்டுபிடிச்சார். அன்று சட்டத்துறை அமைச்சராக இருந்த புரட்சி அம்பேத்கர் கண்டுபிடிச்சு இல்லை இவன் உண்மையிலே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, சனாதானத்தின் எதிர்த்தாய், அதற்காக நான் எரிகிறேன்றாரு. ஆனால் நீதிபதி எப்படி சனாதானத்தை எப்படி காலி பண்ணாருன்னு பாருங்க. அவர் எதுவுமே கண்டுக்கிறல. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிறந்தா பிறந்தது அது நிரந்தரமானது, பிராமணன் தான். அத்தனை சொன்னா கூட நம்ம வருத்தப்பட போறதில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சித்தாந்தத்தின் மூலமாக உயர்வு தாழ்வுகளை கற்பிக்கிறார். இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்தியா மதத்தின் பெயரில் ஒரு பெரிய கலவரங்களை உருவாக்குவது, இல்லை மதத்தின் பெயரில் எளியவர்களை நசுக்குவது அப்படின்னு திட்டமிடுகிறார்கள். ஆனால் நம்ம இந்திய பூமியில் அது நடக்காது. ஆனால் இப்போ பிஜேபி இங்கே தமிழ்நாட்டிலையும் கால் ஊண்டணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ நடந்த சம்பவத்தில் விஜயை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறதா. தலைவர் திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி விஜயோடைய மூவ் பற்றி பேசும்போது வேற மாதிரி சொன்னார். இப்போ வேற விதமாக சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பொறுப்பேற்காமல் தப்பி போனார், வராமல் போயிட்டார். அதை கூட எங்கள் தலைவர் தப்பா சொல்ல. 3 நாள் கழிச்சு அவர் பேசுறாரு பார்த்தீங்களா, அந்த பேச்சு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடம் இணைஞ்சிருக்கிறவங்க திரு சங்கத்தமிழன் அவர்கள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை விசிகா. சார் வணக்கம். வணக்கம்மா. இப்போ ரீசெண்டாக இப்போ ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கக்கூடியது லைவ்ல சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை ஷூவால் அதுவும் வக்கீலே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் பரபரப்பாக இருக்குது. அது சனாதனத்துக்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்த அவர் பேசிட்டாரு, அதுக்காக அவங்க பண்ணதா சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழக்கறிஞரே நீதிபதி, அது உச்ச நீதிமன்றத்தில் இப்படி நடக்கிறது. அதாவது இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரத பிரதமர் மோடி கூட ஆர்எஸ்எஸ் எல்லாம் புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் எப்படின்னா இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு. இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுதுன்னா 100 ஆண்டுகளாக உலகத்திலே ஒரு கட்டமைப்பான ஒரு அமைப்பு எப்படின்னா ஆர்எஸ்எஸ். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு பிராடுத்தனமான அமைப்பு, பித்தலாட்டமான அமைப்பு. எப்படின்னா மக்களை பிரித்து ஆள்வதுதான் அவருடைய சூழ்ச்சியை. இப்போ நீங்கள் ஒரு பெண்மகள், இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இப்போ எல்லாரும் போகிறாங்க. இன்றைக்கி செவ்வாய் கிரகத்துக்கு கூட பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ்ல நீங்கள் ஒரு உறுப்பினரை சேர முடியாது. அப்படி கட்டமைப்பு.
இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தியை வந்து கொலை செய்ததே அந்த அமைப்பு தான் அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பு தடை செய்த பிறகு கூட வந்து அவங்க அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க. நாங்கள் இனிமேல் வந்து இந்தியாவுடைய தேசிய கொடியை மதிப்போம், அதேமாரி இந்திய தேசிய கீதத்தை மதிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் அவங்க வந்து திருப்பி வந்து தடை நீக்கப்படுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் மூலமாக. அப்போ அவருடைய சித்தாந்தமே தான் சனாதானம். இந்த சனாதானத்தை சொல்வதற்காக தான் இந்த வரலாறு புறம் சொல்கிறேன். அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்ற PR கவாய் என்பவர் ஒரு புத்திஸ்ட், முதல் புத்திஸ்ட். இப்போ அவர் தான் நீதிபதியாக இருக்கிறார். புத்திஸ்ட் வந்து எல்லா சமயத்தையுமே எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு புகழை படைத்தவர், பெரிய ஒரு அறிஞர்னு வச்சுங்களேன். அவருடைய தந்தையாரும் ஒரு பெரிய வழக்கறிஞர், பெரிய நீதிபதியாக இருந்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் புரட்சி அம்பேத்கருடைய உண்மையான சீடர். அவர் இப்போ நீ பார்த்தீங்கன்னா தெரியும், நீதிமன்றத்தில் சிறப்பான நீதி எல்லாம் வழங்கி கொண்டு நிறைய வழக்குகளுக்கு வந்து தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். யாருக்கும் பயப்பட மாட்டார் சங்கிகளுக்கு. இப்போ சங்கிகளுடைய ஆட்டம் ஆடினாலும் கூட இன்னைக்கு அதற்கு ஏற்பாக நம்ம இந்தியா வந்து அவளை கட்டமைப்பான ஒரு இயற்கை பூமி தானே இந்தியா. ஆனால் ஒரு நீதிபதி நமக்கு கிடைத்திருக்கிறார். ஆனால் அந்த நீதிபதியை எவ்வளவு நெருக்கடிகளை வந்து உருவாக்குறார்கள் ஆளும் வர்க்கமாக இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் RSS கும்பலும். அதெல்லாம் மீறி தான் அவர் வந்து களமாடி கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு இது வருது. அப்போ அவர் தீர்ப்பு என்ன சொல்கிறாருன்னா, கோவில் விஷயங்களை நீங்கள் வெளியில் பேசிக்கிறீங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்படியே நீங்கள் தேவைப்பட்ட நேரடியாக இறைவன்ட்டே கேட்டுக்கிறீங்க, ஏன்னா இறைவன் இருக்குது நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுறாரு. அது சொல்லி ரொம்ப நாளாச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு பேர் வந்து கிஷோர்ன்ற அந்த வழக்கறிஞர் 60 வயதுனா ஏறக்குறைய ஒரு வயது முதிர்ந்தவர் தான். அவரு இதை எடுத்து வீசியிருக்கிறாரு. இல்ல அது ஒண்ணு அப்பவே ஒண்ணு பண்ணியிருக்கணும். இவ்வளவு நாட்கள் கழித்து பண்ணன்றது அதுக்கு தான் RSS நான் கூட சொன்னேன். RSS உடைய வேலையை சதி திட்டங்களை உருவாக்குவதில் அவங்க கில்லாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ RSS நூற்றாண்டு விழாவும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. RSS எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1925 நாக்பூரில் இந்த விஜயதசமி நம்ம கொண்டாடினோம் பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி விஜயதசமி கொண்டாடிய காலங்களில் தான் அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ தான் உங்களுக்கு ஹாலிடே ஓப்பன் ஆகி வருது, நூற்றாண்டு முடிஞ்சதுமே. அன்னைக்கு தொடர்ந்து அன்னைக்கு அறிஞ்சிருப்பாங்க. அது அவங்களுடைய சித்தாந்தம். இப்போ மகாத்மா காந்தி கொலை செய்யும்போது கூட அவன் வந்து என்ன பண்ணான்னா தன்னை ஒரு இஸ்லாமியராக சொல்லிக்கிட்டேன். கோட்ஸ் ஞாபகம் இருக்கா? பல வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அப்புறம் வந்து நேரு வந்து கண்டுபிடிச்சிட்டார். அன்று சட்டத்துறை அமைச்சராக இருந்த புரட்சி அம்பேத்கர் கண்டுபிடிச்சி இல்லை இவன் வந்து உண்மையிலே வந்து RSS தான் அப்படின்னு அது வழக்கெல்லாம் போச்சு வச்சுக்கிங்கன்னா கடைசியில் அவன் RSS இல்லை அப்படி இப்படிலாம் கொண்டாந்து முடிச்சாங்க. அது வேறு பிரச்சனை. ஆனால் அவன் RSS காரன் தான் அப்படின்னு இப்போ நிகழ்காலத்துலேயும் எல்லாருக்கும் தெரிய வருது. ஏன்னா அவங்க பிரதரே வந்து வெளியில் சொல்லிடுறாரு, எங்கள் அண்ணன் வந்து அங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, அவர் சும்மா செருப்பை எடுத்து எரிந்திருந்தால் அது ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் நீதி வழங்கியதில் ஏதோ மனஸ்தாபத்தில் எரிஞ்சான்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சனாதானத்தின் எதிர்த்தாய், அதற்காக நான் எரிகிறேன்றாரு. ஆனால் நீதிபதி எப்படி சனாதானத்தை எப்படி காலி பண்ணாருன்னு பாருங்க. அவர் எதுவுமே கண்டுக்கிறலையா. அதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் அட்ரஸன் பண்ணாதீங்க, நீ நம்ம தீர்ப்பு சம்மந்தமாக நம்ம வழக்கு சம்மந்தமாக பேசுவோம் அப்படின்னு சாதாரணமாக புறந்தள்ளியிருக்காரு. சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதுதான் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏன்னா அவர் ஒரு நினைச்சிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கம்னு சைலண்டாக. ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் பாவம் அம்பு எய்தவர்கள் யாருன்னு அவருக்கு தெரியுமில்ல. ஓகே, உங்களுக்கு புரியுது. அதனால அது ஒரு பெருசாக அவர் எடுத்துக்கல. ஆனாலும் கூட இந்த தருணத்தில் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டிலே வந்து அந்த சொல்லாடலை முதலில் உருவாக்கியவர் எங்கள் தலைவர் தான். சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு சனாதானத்தை எதிர்த்து நாங்கள் மாநாடுலாம் நடத்தினோம். அது எப்போ ஏறக்குறைய 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் நடத்தினோம். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு ஒரு இதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சனாதானவாதிகள் எப்படிலாம் செய்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ முதல்ல நிறைய பேர் சனாதானம்லாம் என்னன்னு தெரியாது. நான் சொல்ல வரேன், சனாதானம் என்பது என்னவென்றால் எதுவுமே மாறாதது. உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்தோம், இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே மாறாது, பிறப்பே தீர்மானிக்குது. உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி அவங்களுடைய சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கு. ஆனால் நீ சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்றது மார்க்சிய கோட்பாடு, இயங்கியல் கோட்பாடு. அதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புத்தர் கூட என்ன சொல்லுவார்னா, நீ ஒரு இதில் ஆற்றில் குளிக்கும் பொழுது நீ கீழே முங்குற, அப்போ ஒரு தண்ணி வருது, எந்திரிக்கும் போது இன்னொரு தண்ணி வருது, சரிதானே? அப்போ எல்லாமே இயங்கி கொண்டு தான் இருக்குது. வானத்தை பார்க்குற மேகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, அது உலகம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாமே மாறுது. நீ வந்து இளமையாக இருந்தாய், இன்னைக்கு முதிர்ச்சி அடைகிறாய்,
அது மாதிரி சில தத்துவங்களை யதார்த்தமான தத்துவங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிறந்தா பிறந்தது தான், அது நிரந்தரமானது, பிராமணன் தான். மற்றதை சொன்னால் கூட நம்ம வருத்தப்பட போகிறதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சித்தாந்தத்தின் மூலமாக உயர்வு தாழ்வுகளை கற்பிக்கிறார்கள். அதுக்காகத்தான் அவர் நீதிபதி தெளிவாக சொல்கிறார். நேராக போய் நீ கிருஷ்ண பரமாத்மாட்டே கேட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னது அவர்களுக்கு கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆகையால் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர் அழகாக டீல் பண்ணிட்டார். இந்த தருணத்தில் விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்தியாவை வந்து மதத்தின் பெயரில் ஒரு பெரிய கலவரங்களை உருவாக்குவது, இல்லை மதத்தின் பெயரில் எளியவர்களை வந்து நசுக்குவது அப்படின்னு திட்டமிடுகிறார்கள். ஆனால் நம்ம இந்திய பூமியில் அது நடக்காது. ஏன்னா இந்தியர்கள் வந்து நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆகையால் அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகையால் அதில் கனவு காணாதீர்கள் அப்படின்றத தருணத்தில் சொல்கிறோம். அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வந்து இங்க சாத்தியப்படாது. இல்லை, இதே கடைசி இப்போ இந்த பிஜேபி கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆட்சி முடியக்கூடிய ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் வரப்போவதில்லை. இப்போ எல்லா மக்களும் உணர்ந்து விட்டார்கள். இதனால எவ்வளவு நம்ம உணர்ந்து இருக்கிறோம். ஆனா மேல இருக்கக்கூடியவங்க இல்லை, அது இப்போ வருது ஒரு நீதிபதி மேலே செருப்பை வீசுறாங்கன்னா இவங்க யார் அப்படின்னு பொதுமக்கள் பண்ணி பூரா ஆங்கில செய்திகளாக இருந்தாலும் சரி, நார்த் இந்தியாவில் எல்லா இதுலையும் இதே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா அவர் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா கூட பெரும் பேசும் பொருளாக இருக்காது. அவர் சாதாரண டீல் பண்ணாரு பாருங்க. ஆனா இப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா பயந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் அவங்க அவர் பயப்படக்கூடிய ஆள் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பல தீர்ப்புகள்லாம் அவர் வழங்கியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவர் சங்கிகளுக்கு பயப்படக்கூடிய ஆள் இல்லை. இப்போ சங்கி பயில கூட இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன அமைதியாக இருக்காங்கன்னா, அவங்க கோட்பாடு வந்து எப்பொழுது நூற்றாண்டு விழா வருகிறதோ அப்பொழுது இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். நீங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லி. ஆமாம், ஆனால் இப்போ உருவாக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த நீதிபதி இருந்தனால தான். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த நீதிபதி போன பிறகு அடுத்து ஒரு நீதிபதி வருவாங்க. அப்போ இவங்க இந்த வேலையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்தியாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது. அது இந்தியா தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் என்று நம்ம நம்புகிறோம். அதனால் வந்து 1000 மோடிகள் வந்தாலும் சரி, 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி 1000 எரிகிற குரூப் வந்தாலும் சரி, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது. நம்ம இந்தியாவோட ஜனநாயகமே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம வாழ்கிறோம். அது சிறப்பாக வெற்றி பெறும். சனாதனம் நிச்சயமாக அழித்துளிக்கப்படும். ஓகே. ஆனால் இப்போ வந்து பிஜேபி இங்கே தமிழ்நாட்டிலையும் கால் ஊண்டணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வந்து இப்போ நடந்த சம்பவத்தில் விஜயை வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறதா ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு இருக்குது. அதே போல் தலைவர் திருமாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி விஜயோடைய மூவ் பற்றி பேசும்போது வேற மாதிரி சொன்னார். இப்போ வேற விதமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால பல பேர் வந்து என்ன இவங்க வந்து கருத்து மாறுபட்டு பேசுகிறாங்களே, ஒரு வேளை வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னதான் இல்லை, அப்படிலாம் இல்லை. அதாவது வந்து வெளியில வந்து அப்படி நீங்க திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றது தவறான கருத்து தான். அப்படிலாம் எந்த கருத்துக்களும் இல்லை. தலைவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார், ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. அது எதில் நடந்துச்சு? கூட்ட நெரிசலில் நடந்து விட்டது. அப்போ அதுக்கு அந்த தலைவன் பொறுப்பேற்கணும்ல. அவர் பொறுப்பேற்காமல் தப்பி போனார், வராமல் போயிட்டார். அதை கூட எங்கள் தலைவர் தப்பாக சொல்ல. 3 நாள் கழித்து அவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா, அந்த பேச்சு தப்பு. அதில் எந்த வகையான ஒரு குற்ற உணர்வோ, இல்லை நம்மளால் நடந்துச்சு என்ற வழியோ, இல்லை அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம், இல்லை இரங்கல் தெரிவிக்கணும்னு எதுவுமே சொல்லாமல் தன்னை பற்றியே பில்டப் பண்ணி தான் பேசுகிறார். பேசி முடிச்சு நேராக வம்புக்கு இழுக்கிறாரு சிஎம். அது தப்புன்னு எங்கள் தலைவர் சொன்னது. சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போ எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னா, அந்த 41 பேருக்கு இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே இரங்கல் கூட்டம் நடத்தலை. நாளை காலை நாங்கள் 10 மணிக்கு மாபெரும் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம். எல்லா கட்சிக்காரரையும் வர சொல்லி, எல்லா ஜனநாயக சக்தியும் வர சொல்லி 41 மெழுகுவர்த்திகளை வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க வந்து எந்த கட்சி என்பதை விட அவர்களும் மக்கள் தானே. ஏதோ ஒரு ரசிகர்னு பார்க்க கூட போயிருக்கலாம். அதுக்காக எல்லாருமே விஜய் ரசிகர்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நடிகர் வர்றாரு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கலாம். இல்லை, அவங்களுக்கு இரங்கல் அறிவித்த பிறகு அந்த 41 குடும்பத்துக்கு தாள 50,000 ரூபா வழங்குறோம் ஒவ்வொருத்தருக்குமே. அது நாளைய நிகழ்வு. இந்த நேரத்தில் வந்து ஒன்று விஜய்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, விஜய் மேலே எங்களுக்கு வந்து எந்த வகையான வன்மம் இல்லை எங்கள் தலைவருக்கு. ஆனால் அவரை வந்து அரசியல்படுத்தணுன்றது எங்கள் தலைவர் கவனமாக இருக்கு. ஏன்னா உன்னை நம்பி வர்றேன், தொண்டர் பூரா உன்னை நம்பி வர்றாங்க, வராமல் இல்லை. ரசிகர்கள் வந்து நிறையா பேர் வர்றாங்க. வரும்பொழுது அவங்களை முறைப்படுத்தணும்ல. இப்போ ஒரு இளைஞரணியை வச்சுருக்கலாம், இல்லை ஒரு தொண்டரணியை வைத்திருக்கலாம், அந்த இளைஞர்கள்லாம் முறைப்படுத்தியிருக்கலாம். அதை தான் சொல்கிறார். உயிர் போச்சு இல்லை. இப்போ 41 உயிருக்கு யாருங்க பொறுப்பு? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யார் பொறுப்பு? அது ஒரு பெரிய கேள்வி அடங்கியிருக்குல்ல. நம்ம போலீஸை கூட சொல்லாமுங்க. ஆனால் போலீஸ் வந்து எப்படின்னா அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தானே. அவங்க கூட வந்து எப்படி போனால் நமக்கான கூட இருக்கலாம். ஆனால் வந்து கட்சியோடைய தலைவனுக்கு அப்படி இல்லை.
ஆனா இந்த கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்காக போறாங்களோ அதுக்கு முன்னாடியே கட்சியில இல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பேச செய்யறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கூட்ட நெரிசலை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போயிடுங்க, பெண்களை வந்து பக்கத்துல கூட இருக்கிறவங்களை பாதுகாப்பு வச்சுக்கோங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸும் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து கரூர்லன்னு சொல்ல வரல, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இல்ல இடத்துலயும் வெறும் பேசினா மட்டும் போதாது. நீங்க தொண்டர்களை வந்து நீங்க வந்து முறைப்படுத்திடலாம், நெறிப்படுத்தலாம். தொன்னா கேட்பாங்க தொண்டர்கள். ஆனா அவன் பின்னாடி வர்றவன் பூரா ரசிகர் இல்ல. அவன் ரசிகர்ன்றது வேறங்க, தொண்டன் வேறங்க. தொண்டன் வந்து பாதுகாப்பேன், ஒருத்தர் கீழே விழுந்தா கூட தூக்கி பிடிச்சிருவேன். சரிங்களா? ரசிகர்களுக்கு என்ன, பக்கத்தில் செத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தலைவனை பார்க்கணும், நம்ம நடிகனை பார்க்கணும் அப்படின்ற புத்தி இயற்கையாகவே இருக்கும். அதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு தான் நான் சொன்னது, ஒரு தொண்டர் அணியை உருவாக்கியிருக்கணும், இல்லை ஒரு இளைஞர் அணியை உருவாக்கியிருக்கணும். இன்னும் அவர் போடவே இல்லை, பொறுப்பே போடலை. சும்மா ஒரு 4 பேர் மட்டும் பொறுப்பு போட்டு வச்சுக்கிட்டு அவர் பூரா போகிறார். அதுவே தவறு. இப்போ நீ 1000 தான் பேசினாலும், 1000 நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொன்னாலும், இல்லை இன்றைக்கி ஆணையம் வந்து தீர்ப்பு சொல்ல போகுது, இல்லை புலனாய்வு துறை தீர்ப்பு சொல்ல போகுது, எல்லாம் சொல்லி தண்டனையை வாங்கி கொடுத்தாலும் போன உயிர் திரும்பாதில்ல. நம்ம அந்த வழியில் நம்ம பேசுகிறோம். நம்ம இன்னும் கூட என்ன நடந்து போச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்கும், அதுக்கான முயற்சியில் அவர் மேற்கொள்ளணும்ல. இவர் மட்டும் இல்லைங்க, இந்த சினிமாக்காரங்களுக்கு பூரா அதே புத்தி. ரசிகர்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, தனக்கு படம் ஓடணும், பிளாக்கில் டிக்கெட்டை கொடுக்கணும். நல்லா யோசிப்போம். எல்லாருக்குமே அதே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வரையும் சொல்லலை. இப்போ அடுத்து தனுஷ் வரப்போகிறாப்பிலையா, அடுத்து சூர்யா வரப்போகிறாப்பிலையா. இப்போ இவங்க பூரா என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை நம்ம சினிமா கவர்ச்சி மூலமாக ஓட்டை வாங்கிட்டு நம்ம சிஎம் நேரம் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி கனவு காண்கிறார்கள். அது தவறு. நீ வந்து ஒரு நடிகர் தான், நீ வந்து இன்றைக்கி வந்து தலைவனானால தப்பு இல்லை. ஆனால் தலைவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் இல்லை? ஒரு தத்துவம் வந்து ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் நடைமுறையும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சேரணும். இல்லை தத்துவம்னு சும்மா சொல்கிறாப்புல, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்ற மாதிரி, அவரை உனக்கு தெரியுமான்றதான மெயின். வடிவேல் ஜோக்குமே சொல்லுவாங்கல்ல, அதுமாதிரி நான் கார்ல் மார்க்ஸ்ன்றாரு, இந்த பக்கத்து பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர்ன்றாரு, அங்கே காமராஜர்ன்றாரு, எல்லாரையும் சொல்கிறாரு. ஆனால் அந்த மக்களுக்கு அந்த கருத்தை நீ சொன்னாரா? சொல்ல இல்லை, முறைப்படுத்தல. வேற கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய கட்சியா இருக்கும். இப்போ விசிகா வச்சுக்கன்னா பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கு முன்னாடி இயக்கமா இருந்து வந்ததுனால அவங்கள ஒரு ஒழுங்குபடுத்தி அவங்கள கொண்டு வர்றதுன்றது அது ரொம்ப இயல்பாகவே நடந்திருக்கக்கூடியது. ஏன்னா எல்லாருமே வந்து புரட்சிகரமானவங்க நிறைய பேர் வந்து இணைஞ்ச கட்சியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாற்றுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கதா செய்யும். இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அவங்களால முடிஞ்ச இதுவாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான் காரணம் பிளேம் பண்ணுறது சரியா? அப்படி இல்லை. அதாவது நீதிமன்றத்துக்கு நம்ம ஒன்றும் சொல்லலை. எங்கள் தலைவர் சொன்னதுக்காக நீதிமன்றம் சொல்லிச்சு. எங்கள் தலைவர் ஒரு கருத்து சொன்னார். எங்கள் தலைவர் என்ன சொன்னார், இதுக்கு வந்து நடிகர் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் சொன்னார். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அதே கருத்து தானே சொல்லுது. அவர் தாங்க ரெஸ்பான்சிபிள் டோட்டலாகவே. ஆனால் அடுத்த ரெஸ்பான்சிபிள் நம்ம போலீஸும் கொண்டு வரலாம். போலீஸ் நடத்திருந்தா தடுத்துருக்கலாம், அந்த நிகழ்ச்சியை செய்யாமல் செஞ்சுருக்கலாம். நீங்கள் பகலில் வந்து நடத்திக்கிறீங்க, இரவு நடத்தாதீங்க அப்படின்னு ஏதோ இதுக்கு மேலே ஊரில் நடத்தி தடுத்தாங்களே, ஸ்டாப் பண்ணாங்க, நேரம் ஆயிடுச்சு இங்கே பண்ணாதீங்க. அப்போ அதுவும் செய்திருக்கலாம், அதுவும் செய்யாமல் விட்டாங்க. ஆக மொத்தம் நான் அன்றைக்கி சொன்னதை நான் ஒன்றும் மாற்றி சொல்ல. முதல் குற்றவாளி விஜய், 2வது குற்றவாளி போலீஸ், 3வது குற்றவாளி அங்கே அந்த குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போனாங்க பாருங்கள், அந்த தாய் தகப்பேன், அவன் குற்றவாளி. 4வது குற்றவாளி ரொம்ப முக்கியம். இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் டிவியை பார்த்தீங்கன்னா, இதோ விஜய் வீட்டில் வந்து பெறப்பட்டு விட்டார், காரில் சென்று கொண்டு இருக்கிறார், ஏர்போர்ட்டுக்கு போய் விட்டார், இப்படியே வந்து அவங்களை வந்து டெம்ப் பண்ணுற மாதிரி, அவனை உணர்ச்சி விட்டுற மாதிரி அந்த தொண்டர்களை பண்ணியிருந்தா கூட விவரமாக இருப்பேன். ரசிகர்களை பண்ண அவங்க பூரா பக்கத்துல தான் இருக்காரு, நம்ம வீட்டு பக்கம் தான் போறாரு அப்படின்ற என்ன சொல்றாங்க. அங்க வந்து எல்லா வெறும் விஜய் ரசிகர் மட்டும் வரல, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. சரி விஜய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது செத்து போனலாம் சில பேர் வேற அஜித் ரசிகர் அப்படின்ற மாதிரிலாம் சில ரிப்போர்ட்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இது முழுக்க அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் இப்படி எஸ் ஆகக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களோட இன்னொரு கருத்துன்னு சொல்கிறேன், அவர் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சொன்ன அனுபவம்லாம் கூட செய்திருக்கலாம். ஆனால் இவரை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு பிஜேபி வேலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து அந்த காரைக்குடி ராஜா அவர் பேசின பேச்சை நீங்கள் பார்த்தீங்களா? இவர் தான் முதல்ல வந்து விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொன்னவர். நான் இருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய்ன்ற சொல்லாடலை பயன்படுத்தியவரே இந்த லூசு ராஜான்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னைக்கு அதே லூசு இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர், அண்ணாமலை அவங்களா இருக்கட்டும், நயனாரா இருக்கட்டும், இவங்களாம் வந்து பேசுறத பார்க்கும்போது யாரும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்றும் கேட்கல, அங்கேருந்து குழு அனுப்புங்க அப்படின்னு. ஹேமா மாலினி தலைமையில் இங்கே குழு அனுப்புகிறாங்க. அதை நம்ம தமிழக மக்கள் கேட்குறாங்க, ஏன் நீ மணிப்பூருக்கு அனுப்பலை? கேட்குற கேள்வி கரெக்டு தானே?
அப்போ இவர்கள் வந்து இவருடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி இவரை மடக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். யார்? விஜயை எப்படியா தாம் பக்கத்து இழுக்கணும் முயற்சிக்கிறார்கள். அதுக்காக ராஜா பேசுகிறார். நீ சொன்ன மாதிரி எல்லா பிஜேபி லீடரும் ஒரு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் விஜய் வந்து பிஜேபி பக்கம் போவதாக இல்லை என்று இப்போது செய்தி கிடைத்திருக்கிறது. இப்போ கூட அவர் ராகுல் காந்திகிட்ட தான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்று கிடைத்த நமக்கு செய்தி. அதனால் வந்து விஜயை வந்து ஆட்டை போட முயற்சிக்கிறார்கள். யாரு? பிஜேபி. ஆனால் அது நடக்காது. ஏன்னா ரஜினி மூலமா ட்ரை பண்ணாங்க, அது சாத்தியப்படலை. இப்போ விஜயை வச்சு மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஒருவேளை 2026 கூட்டணியா விஜய், அதிமுக, பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ? இல்லை, அதற்கான முயற்சிகளே அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அமித்ஷாவும் அந்த முயற்சி எடுக்கிறாரு, மோடியும் முயற்சி பண்ணுகிறார், ஆர்எஸ்எஸும் முயற்சி பண்ணுகிறது. ஆனால் இவர் போவதற்கு ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம எதுவுமே நம்ம யூகிக்க முடியாது. இன்னும் காலங்கள் இருக்கிறது. காலங்கள் வரும்போதே நமக்கு ஆனால் அந்த உண்மையான அது என்னன்றது நமக்கு தெரியும். இந்த தேர்தலுக்குன்னா ஒரு 6 மாதம் இருக்குல்ல, அது எப்போ வேணாலும் மாறலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் ஒருவேளை விஜய் வந்து பிஜேபி பக்கம் போய்விட்டால் இவர் கதை முடிஞ்சு போச்சு. இவர் இன்னொரு சரத்குமாராக மாறி விடுவார். கட்சியை கலைச்சிட்டு மொத்தமாக அங்கே. ஆமாம், இப்போ இவர் என்ன ஆச்சு? அவர் பேர் என்ன? சிரஞ்சீவி ஒரு லீடராக வந்தார். கடைசியில் காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டார்ல, அது மாதிரி வந்து அவர் கரைஞ்சி போயிடுவாப்புல. ஆனால் அதற்காக கட்சி ஆரம்பித்தாரா என்பது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னன்றது நமக்கு தெரியல. நீங்கள் பல வருஷமாக இருக்கிறீங்களே, பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, அதனால இது பற்றி ஏதாவது ஒரு இல்லை, எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார்ல. எங்கள் தலைவர் வந்து விஜய் வந்து பிஜேபி பக்கம் செல்லக்கூடாது, சென்றால் அவருக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு தான் பேட்டியில் அவர் கொடுத்துருக்கிறார்ல. அப்போ ஒருவேளை கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்குதோ? நம்ம அதை இப்போ எதுவுமே சொல்லவே முடியாது. சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதில் அவர் குற்றவாளி. அதனால் வந்து அவர் மேலே வந்து குற்றவாளியோட நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீங்க? இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்றதை. இன்னும் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. இன்னும் வந்து ஆணையம் சொல்லலை. அருணா ஜெகதீசன் அம்மையார் என்ன எதுவுமே சொல்லலை. அவங்க என்னன்னு சொல்லட்டும். இன்னும் புலனாய்வுத்துறை என்னன்ற சொல்லலை. அப்படி அவனா சொன்னாங்கன்னா குற்றம் இருந்தால் இவர் மேலே வழக்கு நிச்சயமாக தொடுப்பார்கள். அவரும் ஆனால் போட்டிருக்கிறாருல, இந்த மாதிரி தேவையில்லாமல் என் மேலே சாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி இது பண்ணியிருந்தாரு. அவர் தான் குற்றவாளி. அதனால் சாட்டா பண்ணி பொறுங்க. இப்போ வந்து நீதிமன்றம் பாரு கொடுக்குங்களே, நீதிபதி கொடுத்துட்டாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க பேசுனது கேட்டிருப்பீங்கல்ல, இதுக்கு விஜயை நாங்கள் காரணமும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்கன்றது அதான் காரணம். இவ்வளவு நடந்த பிறகு அது சகப்பாக இருக்குன்னு பொய் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நல்ல பயலாக இருக்கிறேன், நல்லா நடிச்சிருக்காரு படத்தில், ஆனால் நிச்சயம் அவர் செஞ்சுருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுவோங்க. இதில் இன்டர்வியூவாக விடுங்க. மக்கள் என்ன நினைக்கிறான்றதை அது வந்து பார்ப்போம் முடிவு. இது அந்த 41 பேர் யாரை நம்பி வந்தாங்க? விஜய். அப்போ யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு நடிகனை பார்க்க வந்து செத்து போனாங்கன்னா பிரச்சனை. நீ ஒரு தலைவன் பாதுகாக்க வேண்டியது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் அவர் தவறிவிட்டார். அவரே சொல்லியிருக்கலாம், இரவு வேண்டாம், நம்ம நிகழ்ச்சியை வந்து பகலில் வச்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அவரே நின்றுக்கலாம்ல. இல்லை வந்து அவர் அங்கேருந்து வந்து வெளியில் வந்து மேலே ஏறிக்கிட்டே வந்திருந்தாருன்னா, வண்டிக்குள்ளே உட்காராமல் வெளியிலே வந்திருந்தாருன்னா ஒரு பிரச்சனை, மக்கள் அப்படியே பார்த்துட்டு போயிருப்பாங்களே. இதுக்கு நான் ஒன்றே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எம்ஜி ராமச்சந்திரனே ஒரு ரோல் மாடல்னு சொல்கிறாரு. எம்ஜி ராமச்சந்திரன் இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பேட்டி பேசி கொண்டு இருக்கும் பொழுது சரியான கூட்டம் நடந்தது. எங்கன்னா மதுரையில். அதில் ஆண்களை விட பெண்கள் அதிகம். அப்போ தான் அவர் அரசியலுக்கு வந்த நேரம். அவர் பேசி கொண்டே இருக்கும் பொழுது முடிக்கிற தருணம் வந்துருச்சு. உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சில கருத்துக்களை ஆண்கள்கிட்ட மட்டும் பேச போகிறேன், ஆகையால் இங்கே இருக்கிற பெண்கள் குழந்தைகள்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பெண்கள் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் கடைசியாக அண்ணா நாம வாழ்க்கை போயிட்டு வாங்கன்னு இருக்காரு. உடனே அவங்க சொல்லிக்க, என்ன தனியாக தான் ஆம்பளைகிட்ட பேச போகிறோம், நீ வாடிகளை அனுப்பி விட்டீங்க அப்படின்னு. இதான்ப்பா எல்லாரும் நான் பேசிட்டு வெளியே போச்சு தானே, எல்லாம் போய் நசுக்கியிருப்பீங்க. பெண்கள் ஏற்கனவே பலவீனமானவர்கள், குழந்தைகள் நசுக்கி இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவங்கள அனுப்பி விட்டுட்டேன், அவங்க போயிட்டாங்க, இனிப்போ உங்களை அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காரு. அப்போ ஒரு உத்தியை கையாண்டிருக்காருல்ல. அப்போ உனக்கு ஏன் அந்த யோசனை வரல? இப்போ நீ அங்கேருந்து வந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்ச கரெக்டாக, அதே வேலையை நீ மேலே இருந்துக்கிட்டு கையை காட்டிகிட்டு வந்ததுன்னா மக்கள் பார்த்துட்டு அப்பயே போயிருப்பாங்க. இல்லை அப்படியே இல்லாட்டினா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், காரு போகுது, இவ்வளோ பெரிய வாகன ஊர்தி, அது போனால் இவ்வளோ பேர் நசுங்குவாங்க அப்படின்றத நீ முன்னுணர்ந்து நீ என்ன பண்ணியிருக்கலாம், இரவாயிருச்சு, லேட்டாயிருச்சு, ஆனால் இன்று இல்லை நாளை காலை 11 மணிக்கு நான் வர்றேன் அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும்ல. ஆக மொத்தம் இவர் தான் குற்றவாளி. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் இன்னும் எல்லாம் வரலையில, ஆணைய தீர்ப்பு வரலையில. நீங்கள் சொன்ன மாதிரி ஆணைய தீர்ப்பு வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.